நாமம் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் தலை வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவரு ரொம்ப டீசெண்டா இருக்கிற. காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கிற. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 2007 வந்துட்டு ஒரு ஸ்பைக்கலாஜிக்கல் ட்ராமாவாக எடுக்கப்பட்ட தி பேபி சிஸ்டர்ஸ் அப்படின்ற படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, படத்தோட கதை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு லோ மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்களா இருக்காங்க. ஸோ அந்த காரணத்தினாலே இவங்களுடைய படிப்புக்கு வந்துட்டு காசு தேவைப்படுது அப்படின்னு பணக்கார வீட்டு பசங்களை பார்த்துக்கக்கூடிய ஒரு பேபி சிட்டரா பார்ட் டைமா பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல மேரேஜ் ஆன ஒரு நபர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை வந்து பேசி கரெக்ட் பண்ணி அவர் கூட பார்த்தீங்கன்னா கில்மா சம்பவம் பண்ணிடுறாரு. ஸோ அதுக்கான பணத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கையில கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. இதை பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா பேபி சிட்டரா இருக்கிற அந்த வேலையோட இதுல பணம் அதிகமா வருது அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு பிஸ்னஸா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவனோட லைஃப்ல நடக்கிற சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியா என்னாச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கு. மெயினா ஆக்டிங் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின்லாம் பார்த்தீங்கன்னா படத்துல ஒரு தரமான ஆக்டிங்கை கொடுத்துருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி படத்துல வரக்கூடிய அந்த எமோஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா படம் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஃபீலிங்கா இருந்துச்சு. தென் படத்தோட கிளைமேக்ஸ்ல சொல்லக்கூடிய அந்த கருத்துமே பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து ஒரு பேக் போனா அமைஞ்சிருக்கு. ஸ்கிரீன் பிளே வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் போரா இருந்தாலுமே ஓவராலா பாத்தீங்கன்னா நல்லாவே கொண்டு போயிருப்பாங்க. தமிழ் டப்பிங்குமே பாத்தீங்கன்னா நல்லா லிப்ஸிங்கோட தான் பண்ணியிருக்காங்க. ஃபைனலா வந்துட்டு இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஸ்பைக்கலாஜிக்கல் ட்ராமாவா வந்திருக்கு. அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் படம் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா அதிகமாக வச்சுருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோட மட்டும் பார்த்துடாதீங்க.